ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மாறன் பார்த்தோம்னா விஜய் கர்ப்பம் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சில திட்டங்களை போடுறாங்க. அதை பார்க்கும்போது வள்ளிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவும் எப்படியாவது கைங்கொள்ளாமல் விஜயை அதாவது அத்தை கிட்ட மாட்ட வைக்கணும். அப்படி அத்தை வைக்க மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா வேற நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அத்தையை விஜயை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மாறன் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா பிருந்தாவுக்கு கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பிருந்தா ஃபோனே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால கார்த்தி பிருந்தாவை பார்க்க வராங்க. பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பிருந்தா, என் மேலே எந்த தப்புமே கிடையாது, அது ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டு இருக்குது. அப்போ வீராவும் மாறனும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் வந்துருந்தாங்க. வந்ததுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை இந்த மாதிரி தனியாக அழைச்சிட்டு பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே பிருந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி நீ பேசிட்டு இருக்கிற, அவர் ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வீராவும் மாறனும் தடுக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, அங்கே பாருங்க கார்த்தி மச்சா, இப்போ நீங்க என் கூட வரலன்னா அப்புறமா நான் அவங்க சும்மா விட மாட்டேன், இவங்கெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ஒழுங்க மரியாதை நீங்க இருந்து போயிரு அப்படிங்கும் போது உடனே மாறனோட வீட்டு வாசல அவங்க அப்படியே விஜய் உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், அப்போ விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளி சித்தி, கார்த்தி மச்சான் பிருந்தாவை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்கிறாரு. இதை கேட்டாக்கி எல்லாரும் என்ன பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி மச்சான் மட்டும் இப்போ வீட்டுக்குள்ளே என் கூட வரலன்னா கண்டிப்பாக நான் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க கார்த்தி, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க, வீட்டில் நடக்கிற அசிங்கம் பத்தாதுன்னு இப்போ இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்தாக்கி அதை விட அசிங்கம் வேற ஒன்றுமே கிடையாது, இங்கேருந்து போங்க அப்படிங்கவும், இப்போ ராமச்சந்திரன் வள்ளின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கார்த்தியை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்த்தோம்னா, இந்த வீட்டுள்ள இருந்தால் தானே இந்த மாதிரிக்கு பேசுவேன், இந்த வீட்டுக்கு வெளியே நான் படுத்து கிடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு கட்டில் எடுத்து போட்டு அங்கே படுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்ன கார்த்தி மச்சான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நான் ஒன்றும் அந்த வீட்டுக்கும் வரமாட்டேன், இந்த வீட்லையும் இருக்க மாட்டேன், இப்போ நான் ரோட்டில் தான் நான் படுத்து கிடக்கிறேன், இப்போ நீ என்ன பண்ண போகிற பண்ணிக்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ விஜயோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணை இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ விஜய் அவங்க அம்மா போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா நீ என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, அவங்க பாரு பிருந்தாவுக்கு சப்போர்ட்டாக அவங்க அவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறான், ஆனால் நீ எனக்காக ஏதாவது பேசினே என்ன அப்படிங்கும்போது, என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற, நான் உனக்காக பேசத்தானே செய்து அப்படிங்கும்போது, ஆமாம் ரொம்ப நல்லா பேசினியே, எனக்கு உண்மையிலே சொல்ல பண்ணாக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை கூட உன்னால் அமைச்சு கொடுக்க முடியல, ஆனால் ஏன் அந்த மாதிரிலாம் இருக்கிறேன்னு சொல்லும் போது, என்னடி பேசிட்டு இருக்கிற, நான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல அப்படிங்கும்போது, ஆமாம் நீ எனக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு கொடுத்த, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி தான் வளர்த்தியே தவிர மற்றபடி நீ எனக்காக என்ன தான் செஞ்சுருக்கிற, அதாவது இன்னும் எனக்காக ஒரு 4 வார்த்தை எல்லாரும் முன்னாடி பேசு, அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அந்த பிருந்தாவுக்காக எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்குன்னு யாருமே இல்லாமல் நான் எவ்வளோ தூரம் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் தனியாக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வள்ளி அவங்க விஜய் பார்க்குறாங்க. விஜய் கர்ப்பமாக இருக்கிறான்னா அவளுக்கு அதோட எந்த சிம்டமும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாப்பிட்டுட்டு இருக்கவும், அப்போ வள்ளி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே விஜய் பார்த்தோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது, ஓஹோ இவன் நம்மளை நோட்டை விட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாந்தி வர மாதிரிக்கு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே விஜயோட அம்மா கேட்குறாங்க, என்னடே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அங்கே பாரு அவ என்னை பார்த்துட்டே இருக்கிறா, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும், சரி சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வள்ளி பக்கத்தில் பார்க்குறாங்க, என்ன விஜய் என்னாச்சு அப்படிங்கும்போது, என்ன தெரியல சித்தி, ஒரே சாப்பிட்டதுலேருந்து வாந்தியாக வந்துட்டு இருக்குது, மயக்கமாக வந்துட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு கர்ப்பமாக இருக்கிறோம்ல அதனால தான் இந்த மாதிரிலாம் வருது போலுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளிக்கு சந்தேகம் கூடுதலாக வர ஆரம்பிச்சிருது. இவன் நம்ம பார்க்காத வரைக்கும் அவள் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தா, ஆனால் நம்ம பார்க்குறோன்னு தெரிஞ்சதுமே அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, இவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவள் கர்ப்பமாக இருக்கிற மாதிரிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட்டுட்டு அவங்க வள்ளி வெளியே வராங்க. அப்போ மாறனும் வீராவும் இருக்கவும், என்ன யோசனை பண்ணிட்டு வர அப்படிங்கும்போது, இல்லை மாறா, அதாவது விஜய் கர்ப்பமாக இருக்கிறாளா இல்லையான்னு எனக்கு ஒரே சந்தேகமாக வருது அப்படிங்கவும், நல்ல வேலை இப்போ மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சு அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு அவள் கர்ப்பமாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அருமையான ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படிங்கவும், என்ன சொல்லிட்டு இருக்க போகிற அப்படின்னு வள்ளி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா மாறனும் வீரா ஒரு பிளானை சொல்கிறாங்க. அதுபடி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மாறன், அதாவது கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு மூக்கு எப்போவுமே
எப்பவுமே செவந்து போய் இருக்குன்னு அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு நீ சொல்லியிருக்கிறேல்ல, அப்போ வந்து அம்மாவோட மூக்கு எப்போவுமே செவந்து தானே இருக்குன்னு சொல்லியிருக்கிற அப்படிங்கவும் இதை விஜய் நின்று ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வள்ளியும் ஆமாம் மாறா நீ சொல்கிற மாதிரிக்கு செவந்து போய் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதே மாதிரிக்கு உள்ளங்கால்லையும் வந்து கருப்பாக இருக்குன்னு சொன்னேல்ல அப்படிங்கவும் ஆமாம் மாறா அதே மாதிரிக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே உடனே விஜய் வந்து ஓஹோ அப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு தன்னுடைய மூக்கில் வந்து சிகப்பாக எதையோ வந்து அவங்க மை மாதிரிக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரிக்கு தன்னுடைய உள்ளங்கால்லையும் வந்து கருப்பு கலரில் ஒரு மைய தடவி வச்சுருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா வள்ளியும் கண்மணியும் அங்கே பேசிட்டு நிற்கவும் அப்போ விஜய் வந்து வள்ளி பார்க்குறபடியும் நிற்கிறாங்க. உடனே வள்ளி பார்க்குறாங்க, அவங்க மூக்கு சவுந்து போய் இருக்குது. அதே மாதிரிக்கு அவங்க காலையும் காட்டுறாங்க, அதுலேயும் கருப்பில் ஒரு மையை வந்து தடவி வச்சுருக்குறாங்க போலுக்கு கருப்பாக இருக்கவும் உடனே வந்து வள்ளிக்கு புரிஞ்சிருது. ஆமாம் இவ வந்து உண்மையிலே கர்ப்பமாக இல்லை, இவ கர்ப்பம் மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறா. மாறன் வந்து சும்மா பொய்யா தான் இந்த மாதிரிக்கு சொன்னா, ஆனால் அவள் வந்து அது உண்மை நம்பி இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறா. இவ உண்மையிலே கர்ப்பம் கிடையாது அப்படின்னு வள்ளி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளி வந்து மாறன் கிட்டையும் வீரா கிட்டையும் இந்த உண்மை சொல்கிறதுக்காக அங்கே வராங்க. மாறன் நீ சொன்ன மாதிரிக்கே தான் அவன் நடந்திருக்குது, அதாவது நீ எப்படிலாம் பொய் சொன்ன, அதாவது உண்மை நம்பி அவன் மூக்கில் எதையோ தடவி வச்சிருக்கிறான், அதனால சிகப்பாக இருக்குது. அதே மாதிரிக்கு காலிலையும் ஏதோ மைய தடவி இருப்பா போலுக்கு கருப்பாக இருக்குது. ஆக மொத்தத்தில் உண்மையிலே கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை தானே வள்ளியத்தை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீ தான் நம்ப மாட்டேங்கிற, அவள் வெறும் ஃப்ராடு தானே பிடிச்சவா அப்படிங்கிறாங்க. இப்போ நீ போய் கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவா, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அடுத்துதான் என்கிட்ட இன்னொன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவளை செக் பண்ணி அவள் கர்ப்பமாக இருக்குதுன்னு சொன்னார, அவரை போய் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.